இந்தியாவில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டணங்கள் உயரக்கூடும் என தகவல். ஏசி ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா வரை அதிகரிக்க வாய்ப்பு. வேலூரில் முதல்வர் திறந்து வைக்க உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இபிஎஸ் நேரில் வந்து ஆய்வு செய்ய தடையில்லை. போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மாச்சத்திரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் ராமன் சஸ்பெண்ட். புகார் கொடுக்க வந்த கர்ப்பிணி உள்ளிட்ட 3 பேரை தாக்கிய புகாரில் மாவட்ட எஸ்பி அதிரடி நடவடிக்கை. வரதட்சணை கொடுமை புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண் தொடர்ந்த வழக்கு. போலீசாரிடம் சைதாப்பேட்டை நீதிபதி சரமாரி கேள்வி. 2 நாட்களுக்குள் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்யவும் அதிரடி உத்தரவு. சென்னை ஆர்கே நகரில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் லஞ்சம் கேட்கும் பெண் அதிகாரி. ஊதியத்தில் 1500 முதல் 5000 ரூபாய் வரை தர வேண்டும் என கேட்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. நான் சொல்றது கேளு. 1ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு வா. இந்த காசு இந்த 1500 இந்த மாதம் 5000 ரூபாய் 6500 ரூபாய் வந்தால் 1ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுன்னே இருப்பேன் நான். அவ்வளோதான். ரீல்ஸ் வீடியோவில் துப்பாக்கி, தோட்டாக்கள், பட்டாக்கத்தியை பதிவிட்ட திருவள்ளூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர். தேவையற்ற பதற்றத்தை தணிக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நபருக்கு பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டு. பைக்கில் வந்த மர்ம நபர்கள் வெறிச்செயல். கன்னியாகுமரியில் நண்பனின் மனைவியோடு சேர்த்து வைப்பதாக அவரது கள்ளக்காதலனை அழைத்து மண்டையை பிளந்த கும்பல். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கையில் கொலை முயற்சி வழக்கில் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க குளத்தில் குதித்து தப்ப முயன்ற நபர். தாமரைகளுக்கு இடையே பதுங்கி இருந்தவரை படகில் சென்று பிடித்த போலீசார். குமரி மாவட்டம் தக்கலை அருகே ரீல்ஸ் மோகத்தில் மினி லாரியை அந்தரத்தில் தொங்கவிட்டு வீடியோ பதிவிட்ட விவகாரம். வாகனத்தை பறிமுதல் செய்து அபராதம் விதித்த போலீசார். குளத்து மண்ணோட கொண்டு தூக்கி வீடியோ எடுத்து நான் எனக்கு ஐடியில் ரீல்ஸ் போட்டிருந்தேன். அது வைரலாகி அது இதாக இருக்குது. எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு நான் டெலீட் பண்ணிட்டேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா. தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரை பகுதியில் இருந்து 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தன்னை தொட்டால் 35 துண்டுகளாக வெட்டி விடுவேன் என முதலிரவில் கணவரை கத்தியை காட்டி மிரட்டிய மனைவி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் அதிர்ச்சி சம்பவம். போலீசார் சமரசம் பேச அழைத்தபோது காதலனோடு தப்பி ஓடியதாக தகவல். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 2வது இன்னிங்ஸில் பென் டக்கெட் 149 ரன்கள் விளாசிய நிலையில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படத்தின் டிக்கெட் பாடல் புதன்கிழமை வெளியாகிறது. கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட்டு வைப் கிளப்பும் படக்குழு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.